காலம் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம கிட்ட வந்து வத்தல் வகைகள் நிறைய இருக்கு. வத்தல் வகைக்கும் வடகத்துக்கும் என்னம்மா வித்தியாசம் அப்படின்னா, வத்தல்னா நமக்கு வந்து காய்கறிகள்லாம் நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் உப்புல போட்டு நல்லா ஊற வச்சு, அதுக்கப்புறமா வெயில்ல காய வச்சு, மறுபடியும் ஊறின தண்ணியிலேயே போட்டு நல்லா ஊற வச்சு, மறுபடியும் காய வச்சு, அத வந்து அந்த உப்பு தண்ணி ஃபுல்லாவே அதுல ஊறுற அளவுக்கு நல்லா வத்த வச்சு, அதுக்கப்புறமா காய வச்சு வைக்கிறது தான் வத்தல். அந்த வத்தல் நம்மகிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க வெண்டைக்காய் வத்தல், பாவக்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், மாங்காய் வத்தல். இதெல்லாம் கல்லாமணி மாங்காய். நிறைய உப்பெல்லாம் இருக்காது. அதனால நீங்க நல்லா சுடுதண்ணியில போட்டுட்டு, இத நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் மாங்காய் சீசன் இல்லாத டைம்ல எல்லாம் நம்ம வைக்கலாம். இந்த மாங்காய வச்சு நம்ம வந்து புளிக்குழம்பெல்லாம் வைக்கலாம். நல்லா அரைச்சு மசாலாலாம் போட்டு, மாங்காய் வத்தல்ல குழம்பு வைக்கலாம். சூப்பரா இருக்கும். அப்புறம் மிளகாய் வத்தல், மோர் மிளகாய் வத்தல். இதெல்லாம் கம்பங்கூழு, கேழ்வரகு கஞ்சி, இது பழைய சாதம் இதுக்கெல்லாம் வந்து இத பொரிச்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மோர் குழம்பெல்லாம் வைக்கும்போதும் சரி, தயிர் சாதம் சாப்பிடும்போதும் சரி, இத வந்து நல்லா கருகருன்னு நல்லா வறுத்துட்டு, நல்லா சாதத்துல பொடி பண்ணி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். இது மணத்தக்காளி வத்தல். நம்மகிட்ட மணத்தக்காளி இத வச்சுட்டு நம்ம வத்த குழம்புலாம் செய்யறதுக்காக நெறைய வாங்கி வச்சோம். அத பார்த்துட்டு நெறைய பேர் கேட்டதுனால, நம்மகிட்ட மணத்தக்காளி வத்தலும் இருக்கு. அப்புறம் சுண்டைக்காய் வத்தல். இதெல்லாம் வத்த குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மணத்தக்காளி வத்தல், சுண்டைக்காய் வத்தல் எல்லாமே வத்த குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மிதுக்கு வத்தல் அப்படின்ட்டு மதுரை ஃபேமஸ் இது. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இத பொரிச்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா, பழைய சாதம்லாம் எவ்வளோ வச்சுக்கிட்டீங்கனாலுமே காலியாயிரும். அப்புறம் இது கொத்தவரங்காய் வத்தல். பாருங்க நம்ம கிட்ட வந்து இப்ப தரமான காஷ்மீரி சில்லி நம்ம கிட்ட கிடைக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து 100 கிராம் 1 கிலோ எவ்வளவு வேணாலும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். இது நம்ம கிட்ட இருக்கு. காஷ்மீரி தரமானதா ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல கலர்ஃபுல்லாவும் இருக்கும். பாருங்க இந்த மாதிரி வத்தல் வகைகள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து கொரியர் சார்ஜ் ஃப்ரீயா தான் இருக்கு. இந்த மாசம் எண்டு வரைக்குமே உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் ஃப்ரீ தான். வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. 1000 ரூபாய்க்கு மேல வாங்குனீங்க அப்படின்னா தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. மீதி அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொரியர் சார்ஜ் குடுக்கணும். இதெல்லாம் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.